அது பாரியா கோல் அடித்தா இந்தியில் நீங்கள் தான் பேசணும். ஒன்றா வரோம். நம்ம எங்கே வந்துருக்கோங்கப்பா? தாஜ்மஹால். தாஜ்மஹாலுக்கு வந்துருக்கோம். இதோட எத்தனாவது டைம் வந்திருக்க? தேர்ட் டைம். செகண்ட் டைம். வாங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம். எனக்கு என்ன ஓவர் தாஜ்மஹால் இந்தியாவின் ஆக்ராவில் உள்ள ஒரு புகழ்பெற்ற வெள்ளை பளிங்கு கல்லறை மாளிகையாகும். இது முகலாய பேரரசர் ஷாஜகானால் தனது மனைவி மும்தாஜ் மஹாலின் நினைவாக கட்டப்பட்டது. இது காதலின் சின்னமாகவும் உலக புகழ்பெற்ற கட்டிடமாகவும் கருதப்படுகிறது. தாஜ்மஹாலை பற்றிய சுருக்கமான வரலாறு. 1. கட்டுமானம். ஷாஜகான் தனது மனைவி மும்தாஜ் மஹாலின் நினைவாக 1632 முதல் 1653 வரை தாஜ்மஹாலை கட்டினார். 2. காதல் சின்னம். தாஜ்மஹால் ஷாஜகானின் மும்தாஜ் மீதான அழியாத காதலின் அடையாளமாக கருதப்படுகிறது. மேலும் இது காதல் மற்றும் விசுவாசத்தின் சின்னமாக விளங்குகிறது. 3. கட்டிடக்கலை. தாஜ்மஹால் முகலாய கட்டிடக்கலையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. இது வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது மற்றும் பல நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்டுள்ளது. 4. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம்.
தாஜ்மஹால் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மற்றும் உலகளவில் போற்றப்படுகிறது. மற்றும் 5 ஷாஜகானின் காதல். தாஜ்மஹாலின் வரலாறு. ஷாஜகானின் காதல், இழப்பு மற்றும் தனது மனைவியின் நினைவாக ஒரு நினைவுச் சின்னத்தை கட்டியெழுப்பும் அவரது விருப்பம் ஆகியவற்றை பற்றிய ஒரு கதையாகும். தாஜ்மஹாலில் முகலாய பேரரசர் ஷாஜகான் மற்றும் அவரது மனைவி மும்தாஜ் மஹால் ஆகியோரின் கல்லறைகள் உள்ளன. மும்தாஜ் மஹாலின் உடல் 1631இல் இறந்த பிறகு புர்ஹான்பூரில் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் பின்னர் கல்லறை முடிந்ததும் தாஜ்மஹாலுக்கு மாற்றப்பட்டது. ஷாஜகான் 1666இல் இறந்த பிறகு அங்கு அடக்கம் செய்யப்பட்டார். இது பல்வேறு வடிவங்கள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்தி சமச்சீர் கட்டுமானங்களை பயன்படுத்துகிறது. கல்லறை அரை விலையுயர்ந்த கற்களால் பதிக்கப்பட்ட வெள்ளை பளிங்கு கல்லால் கட்டப்பட்டிருந்தாலும் அக்கால முகலாய கால கட்டிடங்களைப் போலவே வளாகத்தில் உள்ள பிற கட்டிடங்களுக்கும் சிவப்பு மணற்கல் பயன்படுத்தப்பட்டது. பேரரசரின் நீதிமன்ற கட்டிடக் கலைஞரான உஸ்தாத் அகமது லஹோரி தலைமையிலான கட்டிடக் கலைஞர்கள் குழுவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த கட்டுமான திட்டம் 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களை பணியமர்த்தியது. இந்தியாவில் இஸ்லாமிய கலையின் ரத்தினமாகவும் உலக பாரம்பரியத்தின் உலகளவில் போற்றப்படும் தலைசிறந்த படைப்புகளில் ஒன்றாகவும் இருப்பதற்காக தாஜ்மஹால் 1983ஆம் ஆண்டில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக நியமிக்கப்பட்டது. இது முகலாய கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகவும் இந்திய வரலாற்றின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. தாஜ்மஹால் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும், மேலும் இது ஆண்டுக்கு 5 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்கிறது. 2007ஆம் ஆண்டில் இது உலகின் புதிய 7 அதிசயங்கள் முயற்சியின் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டது. தாஜ்மஹால் மற்றும் அதன் அமைப்பு. சுற்றியுள்ள மைதானங்கள் மற்றும் கட்டமைப்புகள் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தால் நிர்வகிக்கப்படும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவுச் சின்னமாகும். நாங்கள் போகிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சன்செட்டு எல்லாமே அழகாக இருந்துச்சு. அதனால் ஃபோட்டோகிராஃபிக்காரங்களும் வந்தாங்க, நல்லா ஃபோட்டோ எடுத்தோம். வாங்க நம்ம இனிமேல் எப்போ இங்கே வர போகிறோமோ, இந்த தாஜ்மஹால் குட் பை சொல்லணும்னா என் தங்கச்சி சொன்னேன், இது மாதிரி எப்போடா கூட்டிகிட்டு வர போகிறாங்கன்னு சொன்னாங்க. இது யாரால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகானால் யாருக்கு பார்த்தீங்கன்னா மும்தாஜுக்கா அவங்களுக்காக கட்டப்பட்டது. இப்போ எப்படி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆளுக்கு 50 ரூபாய். எதுக்கு 50 ரூபா? சும்மா தாஜ்மஹாலுக்குள்ளே போகிறோம், நம்ம வெளியில் சுற்றி பார்த்தா 50 ரூபா. இதே நீங்கள் தாஜ்மஹாலுக்குள்ளே போகணும்னா 200 ரூபா. இல்லை எனக்கு டேரெக்டாக இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே மேலே போகணும்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நீங்கள் 250 கட்டிட்டிங்கன்னா உள்ளே போகலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பிடிச்சா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.